ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். பரபரப்பாக ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு வாதிப்போம். வணக்கம். வணக்கம். 2026 களம் தலைகீழ மாறி இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜய் சிஎம் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு ரிசல்ட் ஆனது வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? பெரிய சர்ப்ரைஸ் இந்த நம்பரை பார்க்கும்பொழுது 100 சீட்டுக்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க. 100 சீட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு டிவிக்கு. எப்படி பாக்குறீங்க நம்பர் சார்? பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஏக்கம் மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்றத இது காட்டுது. ஸோ மக்கள் ஒரு அரசியல் மாற்றம் வேணுன்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு தாகத்தோடு இருந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பெரிய கூட்டமா எல்லாரும் அந்த பக்கம் திரும்பியிருக்காங்க. ஸோ இப்போ தாவேக்கான்ற ஒரு ஃபோர்ஸ் வரும்போது ரைட், இந்த கட்சியால 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் ஏற்படும் போது மக்கள் ஒட்டுமொத்தமா தாவேக்கா பக்கம் திரும்பியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு சில ஆண்டுகள் தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 100 சீட்ஸ்க்கு மேல இப்ப நம்ம பார்க்கும்போது 100 சீட்ஸ்க்கு மேல இருக்காங்க. போயிடுச்சு. கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெஃபினட்டா அதை பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ நம்ம முதல்ல தாவேக்கா கட்சி நிர்வாகிகள், தாவேக்கா கட்சி தலைவர், தொண்டர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிக்கிறது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அந்த வகையில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களோட அரசியலை நம்ம மேபி ஏற்றுக்க மாட்டோமா இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த வெற்றியை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. இது ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தான். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதை தாண்டி வரலாறு படைச்சிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். கடந்த 60 ஆண்டுகள்ல 2 திராவிட கட்சிகள் தான் பலமா இருந்திருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சிகளையும் சேலஞ்ச் பண்றதுக்கு புதுசா ஒரு கட்சி பார்த்தோம்னா இது வரைக்கும் உருவாகல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த 2 திராவிட கட்சிகளை மீறி 3ஆவதா ஒரு கட்சி பவர்ஃபுல்லா வந்திருக்காங்க. தனிச்சுன்னா அதுவும் தனிச்சு கூட்டணி இல்லாம. ஸோ இது எல்லாருமே கணிக்க தவறி இருக்காங்க. ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாரும் தாவேக்காவை லைட்டா பூஸ்ட் பண்ணி பேசுறாங்க, கொஞ்சம் பாசிட்டிவா தாவேக்கா பத்தி பேசுறாங்க. பட் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்திருந்தா கூட்டணிக்கு போயிருப்பாங்க இல்லையா? நீங்க திருமாவளவன், வைகோ சொல்றீங்க, எல்லா சிறிய கட்சிகளும் சொல்றேன். ஓகே. சோ இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு சர்ப்ரைஸ். இதுல கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம், இதுல கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தோம்னா, ஒண்ணு, மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாக்குறேன். என்ன கான்ஃபிடன்ட்? திமுக அதிமுக வீழ்த்தவே முடியாதுலாம் கிடையாது. அவங்க 2 பேரையும் வீழ்த்தலாம். மக்கள் நினைச்சாங்கன்னா இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டுடலாம். இவங்களை நம்பி ஒன்றும் கிடையாது, புது ஒரு கட்சியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸை மக்களுக்கு கொடுத்துருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பணம் கொடுக்காமலையும் சில இடங்கள்ல பணம் கொடுத்துருக்காங்க. இல்ல, சில இடங்கள்ல தான் கொடுத்துருக்காங்க, சில இடங்கள்ல கொடுக்கலன்னு. கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா திமுகவையும் அதிமுகவையும் நம்பி மட்டும் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம்ன்றது நிரந்தரமும் கிடையாது. மக்கள் நினைச்சா உங்களை உட்கார வச்சிடலாம். இது திமுக அதிமுகவுக்கும் ஒரு பாடம். இனிமேல் நம்மளை யாரும் வீழ்த்திட முடியாது, இது திராவிட மண், நாங்க தான் அதிகாரத்துல இருப்போம், திராவிட கட்சிகள் தான் இங்க இருக்கும்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள் நினைச்சாங்கன்னா உங்களை தூக்கி போட்டுடலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸை மக்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஒரு பயத்தை திராவிட கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஜனநாயகத்துக்கு இது தேவை. 2வது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் பாக்குறேன் சின்ன குழந்தைங்கலாம் டிவி நடந்து கை தட்டிட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஆமா, சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்தா ஃபுல் செலிப்ரேஷன்ல இருக்காங்க. பயங்கரமா இருக்காங்க. எனக்கு அதுவுமே பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா குழந்தைகளும் சரி, ஸ்கூல் பசங்களும் சரி, தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி அரசியலை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாமர் ஃபேக்டரும் பொலிட்டிக்ஸுக்கு ஆட் ஆகுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா அரசியல் நோக்கி வராங்க, அரசியல் பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய அரசியல் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், அதுல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே கன்ஃபியூஷன்ல இருந்து தான் கிளாரிட்டி வரும். எடுத்தோடனே பேசும்போது குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக தெளிவு வரும். இன்னைக்கு சின்ன பசங்க இன்னைக்கு அரசியல் பேசுறாங்கன்னா நாளைக்கு இன்னும் தெளிவா பேசுவாங்க. அந்த விஷயம் வெளிப்பட்டிருக்கு. அது போக மீடியா எவ்வளவு பயஸ்டா இருந்திருக்குன்றதையும் இது வெளிப்படுத்தியிருக்கு. இப்ப நம்மளோட கணிப்புகளுமே பெரிய லெவல்ல தவறாதான் போயிருக்கு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இப்ப நம்மளை பொறுத்தளவு நம்ம ஒப்பீனியன் போல்ஸ் கண்டக்ட் பண்ற இந்த போல்ஸ்டர்ஸும்பாங்கல்ல, அந்த குரூப் கிடையாது. என்னோட கணிப்பு இது, என்னோட கணிப்பு கரெக்டா வருதா தப்பா, அது நம்மளோட பிரைமரியான ஒர்க் கிடையாது. நம்ம எந்த ஆங்கிள் இருந்து ஆன்டி டிவிக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா,
அவங்களோட கொள்கைகள்ல அவங்களோட அரசியல்ல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ டிவிக்கே 100 சீட் வின் பண்ணாலும் நம்ம டிவிக்கே அப்போஸ் பண்ண தான் போறோம், டிவிக்கே 1 சீட் வாங்கினாலும் அப்போஸ் பண்ண தான் போறோம், டிவிக்கே நாளைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் நான் பர்சனலாக அப்போஸ் பண்ண தான் போறேன். ஏன்னா என்னோட கருத்து வேறுபாடுன்றது டிவிக்கேவோட அரசியலோட இருக்கு. எனக்கு இந்த 100 சீட் வருதா இல்லையா, இந்த கணிப்புகள் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் இன் பிரின்சிபிள் நான் அவங்களோட கொள்கைகள் அவங்களோட அரசியலோட முரண்பட்டு இருக்கு. ஆனா அதை அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்டு பொலிட்டிக்கலா அந்த விமர்சனங்கள் வைக்கணும், பர்சனல் லெவல்ல போகக்கூடாது. பட் நம்மளை பொறுத்த லெவலில் பர்சனலா எங்கேயும் அட்டாக் பண்ணல. பட் அதெல்லாம் தாண்டி நீங்க புதுசா ஒரு யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அரசியலுக்குள்ள, அது பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். மூணாவது நான் பாதி சொன்னேன், மீடியாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த 2 இயர்ஸ் பார்த்தோம்னா வெறும் நம்பர்ஸ் பேசிட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்மளுமே பார்த்தோம்னா இஷ்யூஸை விட நம்பர்ஸ் பேசியிருக்கோம். எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க, எந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும், அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா இஷ்யூஸை விட்டு நம்பர் பேசுறாங்க, அதனால மக்களும் நம்பர் தான் அப்படின்னு பாக்குறாங்க. ரைட். ஸோ நம்மளுமே நம்பர்ஸ் பேசணும். ஆனா நம்ம மற்ற மீடியாவை விட இஷ்யூஸும் நிறைய பேசியிருக்கோம். நம்ம டச் பண்ணாத இஷ்யூவே கிடையாது. ஏறக்குறைய இங்க இருந்த எல்லா இஷ்யூஸுமே டச் பண்ணிட்டோம். அதை தாண்டி இந்த நம்பர் கேமையும் நம்ம அதிகமாக விளையாண்டுருக்கோம். இன்ஃபேக்ட் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 வருஷத்துல நம்ம இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்ச மேஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ் எதுவுமே நம்ம டச் பண்ணாமல் விடல. எல்லா இஷ்யூஸுமே நம்ம டச் பண்ணிருக்கோம். ஸோ இங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்தளவுல 2 வருஷமா நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது திமுக செட் பண்ற நரேட்டிவ் உட்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செயல்படும் போது என்ன ஆகுது, களத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை அவங்க ட்ராக் பண்ணவே இல்லை, அல்லது மறைச்சிருக்காங்க, தெரிஞ்சு மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எரிமலைக்கு மேல நின்றுகிட்டு இதெல்லாம பேசிட்டு இருக்கோம், நம்ம கிரவுண்ட் மாறிக்கிட்டு இருக்கு, அடியில ஒரு பெரிய ஒரு வெடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு புரியல. இல்ல ஒரு மோசமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆமா, பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி. நான் ஒன்று சொல்றேன், இப்ப திமுகவுக்கு 50 சீட் 60 சீட் காட்டுது இல்ல, இதெல்லாம் திமுகவோட ரியல் சீட்ஸ் கிடையாது. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஓட் 2ஆ உடஞ்சிருக்கு. ஏன்னா விஜயும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை வாங்குறாரு, அதிமுகவும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை வாங்குது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட் மட்டும் ஸ்பிளிட் ஆகாம ஒரே ஃபோர்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு 10 சீட் தான் வந்திருக்கும். திமுகவுக்கு இப்ப நம்ம பாக்குற இந்த 60 சீட் 50 சீட்ன்றது ஆக்சுவல் நம்பர் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட் உடஞ்சதால திமுக தப்பிச்சு போய் நிக்கிறாங்க. ஸ்டாலினை வீழ்த்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தா பின்தங்கி தான் இருக்காரு, பின்தங்கி இருக்காரு. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மேசிவ் ஆன்டி இன்கம்பன்சி. இது நம்ம பார்க்கிறது, இது தாவேக்காவுக்கு எலெக்ஷன் ஒண்ணு, மோசமான ஆட்சி. திமுக வேண்டவே வேண்டான்னு திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிகளும் நாங்க ஓட் போடுவோம். ஆமா. ஸோ இப்போ அந்த ஓட்ஸ்லாம் உடஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா திமுகவுக்கு 50-60 தான் வர முடியுது. அப்போ உடையாம கன்சாலிடேட் என்ன ஆயிருக்கும் பாருங்க. இந்த திமுகவுக்கு எதிராக தான் 2 பேருமே ஓட் போட்டிருக்காங்கல்ல, அதிமுக திமுக எதிர் தான், இவங்களும் திமுக எதிர் தான். அந்த ஓட்டு மட்டும் உடையாம கன்சாலிடேட் ஆயிருந்ததுன்னா திமுக 10 சீட் கூட கிடைச்சிருக்காரு. ஸோ இந்த நம்பரை பார்த்து திமுக சந்தோஷப்படக்கூடாது. இது ஆக்சுவல் நம்பர் கிடையாது. நிஜமான திமுகவோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது திமுக பெரிய வீழ்ச்சியை சந்திச்சதால அதிமுக சந்தோஷமா இருக்காங்க. அதிமுக அந்த 75 அப்படின்ற நம்பரை தக்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சொன்னோம் 0 தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சிருச்சு, இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு. ஆனா அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்திருக்காங்க. 75 சீட் அப்படியே தக்க வைக்கிறாங்க. இப்ப எதிர்க்கட்சி அவங்க தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவோட ரெசிலியன்ஸ் இது காட்டுது. அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலாவே அவங்களுக்கு என்னைக்குமே திமுகவோட ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. நரேட்டிவ் எப்பவுமே திமுக அவங்களோட நல்லா செட் பண்ணிருக்காங்க. அது நம்ம 2011 இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். 2011 அவங்க செட் பண்ண நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, நான் ரிசல்ட் பார்த்தோன்னா அதிமுக ஃபேவரபிளா இருந்தது. இன்ஃபேக்ட் இப்ப தாவேக்காலாம் அந்த மாதிரியான ரிசல்ட்டா தான் இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன்ல அதிமுகவும் பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, திமுகவும் பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் தாவேக்காவால பெரிய பேக்ஃபயர் ஏற்பட்டு இப்ப நம்ம பார்க்கும்போது அதிமுகவுக்கு இழப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா போன தடவை வாங்கின சீட்ஸை ஏறக்குறைய தக்க வச்சிருக்காங்க. ஆனா தாவேக்கா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஸ்வீப் பண்ணிருப்பாங்க, ஆட்சிக்கு வந்திருப்பாங்க, ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. இப்ப காட்டக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதனால இதுல நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு, அதை நம்ம பேசியிருக்கோம். ஒன்று, யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. 2வது, மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. 3வது, மீடியாவை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. நம்ம இனிமேல் இஷ்யூஸ் பேசணும். இது இந்த மாதிரி பேசுவாங்க, இனி பேசுவாங்க. ஏன்னா டிஎம்கே தான் ஆட்சியில் இல்ல, இனி பேசுவாங்க. நமக்கு தான் கஷ்டம், எல்லாருமே இனி பேசுவாங்க, எல்லாருமே இன்னைக்கு இஷ்யூஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. பட் நம்ம ஒரு வகையில் நம்ம இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம அந்த எதிர்கட்சி வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். மீடியா ஒரு எதிர்கட்சி வேலையை பார்க்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆயிருக்கோம் நான் நம்புறேன். எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அந்த 5 இயர்ஸ்ல நமக்கு சில நேரங்களில் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அந்த ஒர்க்கை ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இனி நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராமட்டிக்கான காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே பயங்கர ஹைப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. 2வது, தாவேக்காவுக்கு பெரிய சேலஞ்சும் இருக்கு. ஏன்னா இப்ப திராவிட கட்சிகள் பல ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க.
நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கும். இப்ப புதுசா ஒருத்தர் உள்ள வராரு, இந்த சிஸ்டம் பத்தி தெரியாத ஒருத்தர் உள்ள வராரு, இவங்க நிறைய பிரச்சனைகள் அங்க வச்சிருப்பாங்க. கடன் ஒரு பிரச்சனை, நமக்கு ஓப்பனா தெரியுது கடன் இருக்கு, வேற பினான்சியல் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு தெரியுது. அதை தாண்டி உள்ள வேற நிறைய சிக்கல்களும் இருக்கும். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க திராவிட கட்சிகள். ஸோ இப்ப இவரு வரும்போது அந்த சிஸ்டம் நீங்க எக்ஸாக்ட்லி அந்த கரெக்டான வார்த்தை, அந்த சிஸ்டம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. எக்ஸாக்டா நான் எப்படி பாக்குறேன்னா, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்தது இல்ல, பெரிய அவங்க ஒன்றும் புது விதமான அரசியல்லாம் பேசல. 2 கட்சிகள் மேலேயும் மக்களுக்கு கோவம், அகாலிதள் மேல கோவம், காங்கிரஸ் மேலேயும் பெரிய கோவம். டக்குன்னு எல்லாரும் ஆம் ஆத்மிக்கு ஓட் போடுறாங்க. பஞ்சாப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, கடன் சுமை பெருசா இருக்கு பஞ்சாப்ல. ஆம் ஆத்மி என்ன பண்றாங்க, அவங்கள மாதிரியே இந்த இலவசங்களை ப்ராமிஸ் பண்ணி தான் வராங்க. இப்ப அவங்களும் இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க, ஆனா இப்ப அவங்களுக்கு நடத்துறதுல சிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச் உண்டு. ஸோ இதெல்லாம் இது சேலஞ்சு, நல்ல விஷயங்கள்லாம் சில சொன்னோம். இருக்கக்கூடிய சேலஞ்சுனா இது இந்த சிஸ்டம் அடாப்ட் ஆனவங்க. 3வது பிரச்சனைகள் நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகணும், ஒரு பொலிட்டிக்கல் வேவ் கிரியேட் ஆகணும், அது பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்தணும். 60களில் திராவிட கட்சிகள் ஏற்படுத்தினது அதுதான். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்ல காங்கிரஸ் உருவாக்குனது அதுதான். 80s 90sல பிஜேபி பண்ணதும் அதுதான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக பில்ட் ஆகி அது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கிரியேட் பண்ணுது. ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் டிபேட் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆம் ஆத்மி கட்சி அப்படி பண்ணல. ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய நான் சொன்ன பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் பில்ட் பண்ணல, ஒரு பெரிய ஐடியாலஜி கிடையாது. ஆனால் பஞ்சாப்ல நான் சொன்ன மாதிரி எப்படி தாவேக்கா இங்கே பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பிடிக்கிறாங்க. டெல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட். டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், சென்னை மாதிரி அது ஹைபிரிடான ஒரு சிட்டி. அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே ஆன்டி கரப்ஷன் இந்த விஷயங்களுக்குலாம் நல்ல அப்பீல் இருக்கு. ஸோ அந்த ஒரு சிக்கல் இங்கே இருக்கு. ஒரு மூமெண்ட்டாக பில்ட் ஆகாமல் ஒரு ஸ்டார் பவரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இதை ஏற்படுத்தி ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க. ஏற்படுத்தின இந்த அரசியல் மாற்றம் லாங் ரன்ல களத்துல நிக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ரிவர்ஸ் ஆகுமா, இந்த மாற்றம் நிக்குமான்றது. ஆனாலும் நான் இது ஒரு தேவையான விஷயம் தான் பாக்குறேன். இப்ப தாவேக்கா ஒரு ஸ்பாயிலர் வேலையை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுப்போம், ஏதாவது ஒரு கட்சியை ஜெயிக்கிறதுக்கோ தோக்க வைக்கிறதுக்கோ உதவி இருந்தாங்கன்னு வச்சுப்போம், அது ரொம்ப நெகட்டிவ்னு நான் பார்த்திருப்பேன். இன்னொருத்தன் ஜெயிக்கிறதுக்கு இவங்க உதவி இருந்தாங்கன்னா ரொம்ப நெகட்டிவ்னு பார்த்திருப்பேன். ஆனா இங்க தாவேக்கா கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாங்க. அது இந்த சிஸ்டமை ஷேக் பண்ணும். எனக்கு எப்பவுமே டிஸ்ட்ரப்ஷன் ரொம்ப பிடிக்கும். கேஆஸ்மாங்கல்ல குழப்பங்கள் ஏற்படுறது நல்லது. குழப்பங்கள்ல இருந்து தான் ஒரு தெளிவு, முன்னேற்றம், மாற்றம் எல்லாமே ஏற்படும். ஸோ தாவேக்கா உண்மையான மாற்றம் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா இருக்கிற சிஸ்டமை டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த சிஸ்டமோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இவனு ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் கிடையாது. தே ஆர் வீக், தே கேன் பி டிஃபீட்டட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, முக்கியமான ஆட்கள் தோக்குறாங்க. எனக்கு அதான் சந்தோஷமான விஷயம். ஏவா வேலு திருவண்ணாமலையில் தோக்குறாரு, மாசு தோக்குறாரு, ஸ்டாலின் தோக்குறாரு, சேகர் பாபு பின்னாடியில இருந்தாரு, இப்போ கொஞ்சம் முன்னாடியில் இருக்காரு மாதிரி செய்தி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஃபர்ஸ்ட் பின்னாடி தான் இருந்தாரு, லீட் பண்ணி போறாரு. அப்போ கூட கொஞ்சமான வாக்குகளை தான் முன்னாடி போறாங்க. கே நேரு, மூர்த்தி, அப்புறம் இவரு ராஜா அவர்கள் அப்படின்னு எல்லாருமே பின்னாடியில இருக்காங்க. நீங்க எதெல்லாம் நிரந்தரம், எதெல்லாம் பெர்மனன்ட் நினைச்சீங்களோ இது இப்படிதாங்க இருக்கும். இங்க இந்த பகுதிக்கு இவர் தான் ஒரு குறுநில மன்னர், இங்க இவரை மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சாங்களோ அந்த மாற்றங்கள்லாம் இன்னைக்கு ஏற்பட்டு, எந்த மாற்றம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அது ஏற்பட்டிருக்கு. அது நிரந்தரமான நீடிக்கக்கூடிய மாற்றமான சந்தேகம் இருக்கு. என்ன பொறுத்தவரை இருக்காதுன்னு வச்சுப்போம். ஆனா அதை பண்ணிட்டாங்க. ஆனா அவசியமானது சிஸ்டமை ஷேக் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம தாவேக்கா நண்பர்கள்ட்ட நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னு ஆக்சுவலா நான் பார்த்ததில்ல, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இந்த வெற்றியை ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்றாங்க. தேவையில்லாம அபியூசிவான விஷயங்கள் பண்றது இதெல்லாம் பண்ணாம, நான் சைலண்ட் ரெவல்யூஷன் சொன்னேன்ல, அதுக்கான காரணமே என்னன்னா, இப்ப நான் பாக்குறேன் ஒரு மூவ்மெண்டா பில்ட் ஆகி அரசியல் மாற்றம் வருதுன்னா ஒரு பரபரப்பு தெரியும். உதாரணத்துக்கு நான் மரீனா ப்ரொடெஸ்ட் நடந்தது இல்ல, அப்ப நீங்க ரோட்ல நடந்து போகும்போது, நீங்க இருந்தீங்களா? அப்ப இங்க இல்ல, நான் பாண்டியில இருந்தேன். நீங்க ரோட்ல நடந்து போகும்போது சென்னை ஃபுல்லா ஒரு பதட்டம் தெரியும். திடீர்னு ஒரு ரோட் கார்னர், நீங்க சும்மா இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போவீங்க, 4 கார்னர்ல யங்ஸ்டர்ஸ் தன்னெழுச்சி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆபீஸ்ல இருக்க ஒரு 50 பேர் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. போகும்போது இந்த ஜல்லிக்கட்டு கோஷங்களை இடுவாங்க, அந்த மத்தளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தட்டிக்கிட்டே வண்டியில போவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த மாதிரியான செலிப்ரேஷன் எதுவுமே இல்லை. திமுக ஆபீஸ் தாண்டி வந்தேன், இது நம்ம எதிர்பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு மயான அமைதி அங்க இருக்கு. அதிமுக ஆபீஸ்லயும் பெரிய பயங்கர செலிப்ரேஷன்லாம் இல்ல, பட் கொஞ்சம் அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திமுக தோக்கணும், நான் ஜெயிக்கணும் இல்லையோ திமுக தோக்கணும், வெடி வெடிக்கிறாங்க. அது ஒண்ணு. ஆனா
நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தின ஒரு ஆரவாரம் ரோட்ல எனக்கு ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப குவைட்டா இருக்கு. அதனால தான் சைலண்ட் ரெவல்யூஷன் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. ஸோ அது காரணம் என்னன்னா, இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் வழியா உருவான ஒரு கட்சி கிடையாது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒன்று நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக தாவேக்க நண்பர்கள் பிஹேவ் பண்ணுறாங்க. ஒன்றும் பெரிய இந்த வயலன்ஸில் இறங்குறது, டிஸ்ட்ரப்டிவாக பிஹேவ் பண்ணுறதுனால ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னும் டைம் இருக்குது. வெற்றி அறிவிச்சதுக்கு அப்புறமும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது நல்லது, இருப்பாங்க நம்புகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் தயவு செய்து விஜய் ஒரு பெரிய ஸ்டார், அவர் நம்ம தலைவர் தளபதி, அதனால நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்னு இருக்காதீங்க. நீ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போட்டுறீங்க. அஃப்கோர்ஸ் நான் விஜய் ஒரு மாற்றா பார்க்கல, பட் நீங்க பாக்குறீங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரியே பார்க்காதீங்க. தவறு பண்ணா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. விஜயை ஜெயிக்க வைக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது. விஜய் கரெக்டா செயல்படுறாரான்னு பார்க்கறதும் உங்க வேலை. ஜெயிக்க வச்சதுங்க ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எதிராக தான் நான் செயல்பட்டேன். ஆனா என்னெல்லாம் மீறி, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் மீறி நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. பொலிட்டிக்ஸ்ல அது பெரிய ஒரு வெற்றி. பெரிய பெரிய ஜாம்பான்களெல்லாம் மீறி நீங்க விஜய் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் விஜய் கரெக்டா செயல்படுறாரான்னு பாருங்க. எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்ததா தயவு செய்து கொஸ்டின் பண்ணுங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் லெவல் நீங்க பொலிட்டிசைஸ் ஆகுங்க. இன்னைக்கு நான் ட்விட்டர்ல பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் என்ன டேக் பண்ணி போட்டிருந்தாங்க, கண்டிப்பா விஜய் பவருக்கு வந்தாலும் நாங்க விஜயும் கேள்வி கேட்போம்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேன் மென்டாலிட்டியை விட்டுருங்க. அது ரொம்ப அவசியம். ரசிகர் அப்படின்ற இடத்துல தாண்டி இப்போ நீங்க தொண்டர் இடத்துக்கு மாறி நீங்க ஒரு புரட்சி பண்ணிருக்கீங்க. நான் சொன்ன சைலண்ட் ரெவல்யூஷன் பண்ணிருக்கீங்க. வெல் டன், சூப்பர். நம்மளை தோக்கடிச்சு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த அரசியலுக்கு எதிராக பேசணும். நம்மளை தோக்கடிச்சு ஒரு அரசியலை உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் சூப்பர், வெல் டன். கண்டினியூ ஆகணும். ஆனா அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும். ஓகே, விஜய் ஜெயிக்க வைக்கிறது மட்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துடாது. விஜய் ஜெயிச்சு நல்லதும் பண்ணணும். நல்லது பண்ணா நீங்க அவரை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அந்த கட்சியை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அவங்களோட பொலிட்டிக்ஸை கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும். அவங்க ஒரு தவறு பண்ணா, திமுக ஒரு தவறு பண்ணும்போது எப்படி கேள்வி கேட்டோமோ நம்ம கேட்போம். கண்டிப்பா திமுகவையும் கேள்வி கேட்போம், விஜயும் கேள்வி கேட்போம். நீங்களும் அதே மாதிரி விஜய் மேலேயும் ஒரு ப்ரெஷர் போடுங்க. தயவு செய்து ஃபேன்ஸா இருந்துடாதீங்க. ஓகே, அதுதான் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம், விஜய் வந்து கிறிஸ்தவ வாக்குகள்லாம் உடைக்கல, இஸ்லாமிய வாக்குகளை உடைக்கல அப்படின்னு நிறைய நம்ம கால்குலேஷனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லா சமூகமும் ஓட்டு அளிச்சிருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல இந்த சமூகம் அந்த சமூகம் இப்போ வந்து மாற்று ஏற்பட்டிருக்கு. 60s மாற்று ஏற்பட்டுச்சுல, அங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் கால்குலேஷன்லாம் வராது. நார்மல் எலெக்ஷன்ல கேஸ்ட் கால்குலேஷன்லாம் வரும். இந்த கேஸ்ட் எனக்கு போடுவாங்க, அந்த கேஸ்ட் உனக்கு போடுவாங்க, இந்த ஓட்டை நான் இப்படி உடைப்பேன், அந்த ஓட்டை நீ இப்படி உடைப்பா. அதெல்லாம் நார்மல் எலெக்ஷன்ல. இது கிளியர் கட்டா சேஞ்ச். 100 சீட்ஸ்க்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா சிஸ்டமை புரட்டி போட்டுருக்குது. இங்க நீங்க சொல்ற அந்த அடையாளம் சார்ந்த கணக்குகள் எல்லாமே உடஞ்சிருக்கீங்க. கிறிஸ்டின் ஓட்ஸா இருக்கலாம், கேஸ்ட் ஓட்ஸா இருக்கலாம், அந்த ஓட்டு இந்த ஓட்டு எல்லாமே எல்லா தரப்பு மக்களும் இவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் 100 சீட் வாங்க முடியும். அரௌண்ட் இப்போ ஒரு 40% ஓட்டு வச்சிருப்பாங்க. இதுல என்ன கேஸ்ட் கால்குலேஷன் போட போறீங்க? நம்ம முன்னாடி பார்த்தது இந்த ஓட்டை இவங்களால வாங்க முடியாது, அது இதுலாம் நம்ம கணக்கு போட்டோம். பிசிஸ் எங்க போவாங்க, எஸ்சிஸ் ஓட்ஸ் எப்படி போகும், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படி போகும், ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். வர்க்கம் வைஸ் பார்க்கும்போது சிட்டிஸ் வர்சஸ் வில்லேஜஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம். இது அந்த கணக்கில் வரல. இது கம்ப்ளீட்டாக ஸ்வீப். இது சென்னையில் அந்த ஸ்வீப் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. சென்னையில் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அடிச்சதுன்னு எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா எப்போவுமே பெரிய மாற்றங்கள் எல்லாமே சிட்டி சென்ட்ரிக்காக தான் இருக்கும். நகரங்கள்ல இருந்து தான் பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம என்டிகேவுக்கு வந்து ஒரு சிட்டி பேஸ்டான ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். இண்டஸ்ட்ரியலைசேஷன், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் கொண்டு வர்றது. ஏன்னா சிட்டிஸ்ல இருந்தால் எப்பவுமே சேஞ்ச் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கவனுக்கு பிடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, அது நம்ம திருப்பி நம்ம ஆக்சுவலாக என்டிகேவுக்கு ஒரு பெரிய பின்னாடி அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஓட் போட்டிருக்காங்க. பெரியவங்க, சிறியவங்க, வயசானவங்க, வயசாகாதவங்க, பரம்பரையா போட்டேன். ஆமா, எல்லா கணக்கும் இங்க உடைஞ்சிருக்கு. மக்கள் வந்து பயங்கரமான தாகத்துல இருந்திருக்காங்க. ஆனா புதுசா நிறைய கட்சிகள் வரும்போதும் அந்த கட்சிகள் மேல மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இந்த கட்சிக்கு போட்டா இவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்ற ஒரு அவநம்பிக்கையில இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு பாக்குறாங்க விஜய்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வராரு, ரைட், இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்த உடனேயும் ரைட்ரா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒளி தெரியுது, முழுக்க அந்த பக்கம் திரும்பிடலாம், எல்லாம் திரும்பிட்டாங்க.
பெரிய ஒரு வேவ் இது. இன்ஃபேக்ட் இதை வந்து திமுககாரங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக சிறிய கட்சிகள் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று எனக்கு ஒரு பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணார், ரொம்ப சீனியரான முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபோன் பண்ணார். சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக காரங்க தே ஆர் நாட் ஹாப்பி, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, இல்லாட்டி இந்த டைம்ல இப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க அடுத்து என்ன பண்ணலான்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த தடவை ரொம்ப அமைதியா இருக்காங்க, ஒரு சந்தோஷமும் அவங்க கிட்ட இல்லை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது கரெக்ட் தான், இவங்க சென்ஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்ல. இன்ஃபேக்ட் நம்ம தான் அதை சென்ஸ் பண்ணல, பட் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அதனால தான் சிறிய கட்சிகளும் பல்டிடிக்கு ரெடி ஆயிட்டாங்க. பெரிய திராவிட கட்சிகளும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்காங்க, அவங்க பெருசாலாம் வாயெல்லாம் விடலை, ரொம்ப கேர்ஃபுல்லாக சைலண்டாக இருக்காங்க. ஸோ திராவிட கட்சிகள் இனி அவங்களோட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். ஓகே, தமிழ் தேசிய கட்சியான என்டிகேவும் என்னென்ன சிக்கல் நடந்திருக்குன்றதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும். ஆனால் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்னு நினச்சோம். இல்லை, சந்திரசேகர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் ஒரு வாய்ஸ் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் மெஜாரிட்டி கிடைக்குதா, யாரெல்லாம் இந்த பக்கம் வராங்க, கிடைக்கல அப்படின்னா. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.